சின்ன சின்ன பில்டிங்கிலிருந்து பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பிரம்மாண்டமான வீடுகள்னு பொதுவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் தான். அந்த கான்கிரீட்டோட எடை தாங்கும் திறன் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி மாறுபடும். ஜல்லி, மணல், சிமெண்ட், தண்ணி எல்லாத்தையும் கலந்து தான் கான்கிரீட் தயாரிக்கிறாங்க. அந்த கான்கிரீட்ட கைகளாலேயும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. மிக்சர் மிஷின் கொண்டும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் மூலமாகவும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. இப்போ ஆர்எம்சி வண்டியில வர்ற கான்கிரீட்ல எடை தாங்கும் திறன் குறைவாக உள்ள கான்கிரீட்டும் இருக்கு, எடை தாங்கும் திறன் அதிகமாக உள்ள கான்கிரீட்டும் இருக்கு. ஜல்லி, மணல், சிமெண்ட், தண்ணி கலக்கிற விகிதங்களை பொறுத்து கான்கிரீட்டோட எடை தாங்கும் திறன் மாறுபடுது. அது எப்படிங்கிறது IS 456-2000ங்கிற கோடில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. வாங்க அங்கே போய் பார்ப்போம். டேபிள் நம்பர் 2ல் கான்கிரீட்டை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஆர்டினரி கான்கிரீட், ஸ்டாண்டர்ட் கான்கிரீட், ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட். ஆர்டினரி கான்கிரீட்டுங்கிறது M10லிருந்து M20 வரலும் இருக்கும். ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்டுங்கிறது M25லிருந்து M55 வரலும் இருக்கும். ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டுங்கிறது M60லிருந்து M80 வரலும் இருக்கும். இப்போ ஆர்டினரி கான்கிரீட்டுங்கிறது M10லிருந்து M20 வரலும் இருக்குது. எம்ங்கிறது மிக்ஸை குறிக்கும். 10-20ங்கிறது நம்ம கான்கிரீட் போடும்போது 150 mm கியூப்பில் கான்கிரீட்டை பேக் பண்ணி ப்ராப்பராக அதை க்யூர் பண்ணி 28 டேஸில் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு பேர். கம்ப்ரஷன் டெஸ்ட்டை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, M10 கான்கிரீட் கலவை 28வது நாள் டெஸ்ட் பண்ணும்போது 225 கிலோ எடையை தாங்கும். அதே M20 கான்கிரீட்டு 28வது நாள் டெஸ்ட் பண்ணும்போது 450 கிலோ எடையை தாங்கும். அதே M25 கான்கிரீட்டு 28வது நாள் டெஸ்ட் பண்ணும்போது 563 கிலோ எடையை தாங்கும். IS 456-2000 பிரகாரம் கம்பியை கட்டி கான்கிரீட் போடும்போது அந்த கான்கிரீட் கலவை குறைஞ்சபட்சம் M20 இருக்கணும்னு IS 456-2000 சொல்லுது. அதாவது 28வது நாள் டெஸ்ட் பண்ணும்போது உங்க கான்கிரீட் கலவை குறைஞ்சபட்சம் 450 கிலோ எடையை தாங்கணும். டேபிள் நம்பர் 5ல மினிமம் சிமெண்ட் கண்டென்ட்டும் மேக்சிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதில் PCC, RCCன்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. PCCனா பிளைன் சிமெண்ட் கான்கிரீட், அதாவது கம்பியே இல்லாமல் வெறும் கான்கிரீட் மட்டும் போடக்கூடியது. ஃபுட்டிங்க்கு கீழே இப்போது லெவலிங் கோர்ஸு அந்த மாதிரி கான்கிரீட் எல்லாமே PCC. RCCங்கிறது கம்பியை கட்டி அதில் கான்கிரீட் போடுவாங்க. அது காலம், ஃபுட்டிங், ஸ்லாப் இது எல்லாமே RCCயில் வந்துடும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டேபிள் நம்பர் 5ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சிமெண்ட் குறைஞ்சபட்சம் இருக்கணும், அதிகபட்ச தண்ணீர் எவ்வளோ இருக்கலாம், மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டேபிள் நம்பர் 9ல் நாமினல் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போது ஆர்எம்சி கான்கிரீட்டில் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர அளவுக்கு குவான்டிட்டி இல்லைன்னா நம்ம சைட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டும் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஜல்லி, மணலும் சேர்ந்து எத்தனை கிலோ இருக்கணும், தண்ணி எத்தனை லிட்டர் இருக்கணுங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது ஜல்லியும் மணலும் என்ன ரேஷியோவில் இருக்கலாங்கிறதும் கிரேடை பொறுத்து கொடுத்துருப்பாங்க. கான்கிரீட் போடும்போது எடை தாங்கும் திறனை மனசில் வச்சுக்காம நம்ம ஜல்லி, மணல், சிமெண்ட்டு, தண்ணியை கலந்து கான்கிரீட்டை போட்டால் போதுன்னு இருக்காம கான்கிரீட்டோட எடை தாங்கும் திறனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் இன்ஜினியர், மேஸ்திரிகிட்ட உங்கள் கான்கிரீட் கலவையோட எடை தாங்கும் திறனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த எடை தாங்கும் திறனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. ஒரு கட்டிடம் கட்டி நாளாகிட்டே போகுதுன்னா முதல்ல பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி ரூப் ஸ்லாப்பாக தான் இருக்கும். நம்ம கான்கிரீட்டில் தண்ணி மேலே ஒழுகி கீழே வர ஆரம்பித்து கம்பியெல்லாம் துருப்பிடிச்சு கான்கிரீட் வந்து பேர்ந்து விழ ஆரம்பிக்கும். கான்கிரீட் போடும்போது இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்காமல் விட்டோம்னா ரிப்பேரிங் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு தொகையை இப்போவே ஒதுக்க வேண்டியதாக ஆயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ உறவினர்களோ கான்கிரீட் போட போகிறாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. தரமான கட்டிடங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு விதைத்து செல்வோம். நன்றி.